தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தொடர் விடுமுறை தினம் என்பதால் அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குவிந்து உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார். ராஜன், தென்காசியில் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளது. முழு விவரங்கள் என்ன? அதாவது தென்றல் தவளும் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்திருப்பது குற்றாலம். இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை வருடந்தோறும் 2 கட்ட சீசனாக கருதப்படுகிறது. அதாவது முதற்கட்ட சீசன் என்பது வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் சீசன் ஆகும். இந்த காலங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள், வெளியூர்களில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்வார்கள். அதே போல் 2ஆம் கட்ட சீசன் என்பது கார்த்திகை மாதம் சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிகப்படியான சுற்றுலா ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று இந்த குற்றாலம் வருவது வழக்கம். அதாவது சபரிமலைக்கு செல்லும் போதும், சபரிமலைக்கு சென்று வரும்போதும், ஊர் திரும்பும் போதும் குற்றாலத்துக்கு குற்றால அருவிகளில் புனித நீராடி இங்குள்ள குற்றாலநாதரை வழிபட்டு செல்வதுதான் வழக்கம். தற்போது மண்டல பூஜை என்பது நிறைவு பெற்றுள்ளது. இதனால் ஐயப்ப பக்தர்கள் ஊர் திரும்பும் போது அவர்களும் அதிகாலை முதலே அருவிகளில் குவிந்து வருகின்றனர். மேலும் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை என்பதாலும் மற்றும் வார விடுமுறை நாட்கள் என்பதாலும் இங்கு உள்ள மேனருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். இதனால் இங்கு உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் அந்தந்த அருவி பகுதியில் போலீசார் அதிக அளவு பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்னும் ஒரு சில நாட்கள் விடுமுறை இருப்பதால் நாளையும் நாளைய மறுநாள் தொடர்ந்து அந்த சுற்றுலா பயணி வருகை என்பது அதிகரிக்கும் என்பதால் இங்குள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் குறைந்த அளவு மழை பெய்தாலும் கூட அருவியில் தண்ணீர் என்பது சுற்றுலா பயணிகள் குளிக்கும் அளவிற்கு தண்ணீர் வரத்து இருக்கிறது. இதனால் வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் காலை முதலிருந்து வந்த வண்ணம் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜன்.